வீடியோவை பார்த்துட்டு இருக்க மக்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த 2025ல் சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் பல பொருட்களை வச்சு பூஜைக்கப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த சிவன்மலை உத்தரவு பெட்டிக்குள்ள எந்த பொருட்களை வச்சாலுமே அது இந்த உலகத்தில் நடக்கிற ஒரு நிகழ்வோட கனெக்ஷனாக இருக்கும் அப்படின்னும் சொல்கிறாங்க. இந்த பெட்டியில் வைக்கிற பொருட்கள் எல்லாமே கடவுளால் ஒரு சாமானிய மனிதனோட கனவுல போய் உத்தரவிட்டதுக்கப்புறம் அவங்க கொண்டு வந்து வச்சு வழிபட்டு வந்துட்டு இருப்பாங்க. இதுதான் உத்தரவு பெட்டியோட இப்போ வரைக்குமே வழக்கமாக பண்ணி வந்துட்டுருக்காங்க. அதே மாதிரி 2025 மார்ச்சில் கற்பூரமும் பெரம்பும் வச்சு பூஜை செஞ்சப்பட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அக்டோபர் 2025ல் கடல் நீர் வச்சு பூஜை செஞ்சு வந்துட்டு இருந்தாங்க. இது பக்தர்களிடையே அச்சத்தையும் உருவாக்குனது. அதாவது இந்த கடல் நீரால் ஏதாவது ஒரு பேரழிவு வந்துருமோ அப்படிங்கிற அச்சம் இந்த மக்களுக்கிடையே இருந்துட்டு வந்துட்டு இருக்கு. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ இது மூலமாக ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ஃபுல்லாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாம் வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதனால என்னென்ன பலன் இருக்குது, என்னென்ன தீமை இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி பயனுள்ள தகவல் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷபராசிக்காரங்களுக்கு 3ஆம் வீட்டில் செவ்வாய் அமர்ந்திருக்கிறதுனால இந்த வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு புத்தாண்டு பிறந்த மாதிரி இருக்கும். புது வீட்டுமனை வாங்குறது, அப்புறம் விற்பது தொடர்பான உங்களோட முயற்சிகளை நீங்கள் தொடர்ந்து சிறப்பாக செய்வீங்க. சொத்து விற்பனை லாபகரமாக அமையும். அது மட்டும் இல்லாமல் சிலருக்கு உங்களோட வீட்டில் கூடுதலாக ஒரு அறை கட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது என்னன்னு பார்த்துக்கோங்க. ஓரளவு வருமானம் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் கைமாற்ற வேண்டிய கடன் அப்புறம் இந்த வருஷம் தந்து முடிப்பீங்க. சில பழைய வாகனத்தை மாற்றுவீங்க. ஒரு சிலர் புது வாகனம் வாங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. வீட்டில் சுப காரியங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கல்யாண வயசில் மகன் அப்புறம் மகள் இருந்தால் அவங்களோட கல்யாணத்தை சிறப்பாக நடத்தி முடிப்பீங்க. சகோதர சகோதரிகள் உங்ககிட்ட பாசமாக நடந்துப்பாங்க. வெளி வட்டாரத்தில் எல்லாரும் உங்களை மதிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட கருத்துக்களை செயல்பாட்டுகளை எதிர்த்தவங்களும் கூட இப்போ உங்ககிட்ட வந்து நட்பு பாராட்டுவாங்க. உங்களோட உடன் பிறந்தவர்கள் உங்களோட வளர்ச்சிக்கு பக்கபலமாக இருப்பாங்க. அப்படியே அவங்க இருந்தாலும் உங்களோட ராசிக்கு 8வது ராசியில் இந்த புத்தாண்டு பிறக்கிறதுனால செலவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதாவது செலவு பண்ணுறதுல நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்ல விஷயமா பார்க்கப்படுது. சிலருக்கு திடீர் பயணங்கள் வந்து அதிகரிக்கும். அப்பப்போ உங்ககிட்ட பணப்பற்றாக்குறை ஏற்படும். அதனால் ஒரு விஷயத்தில் நீங்கள் பணத்தை செலவு பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா அந்த பணத்தை செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 3 தடவை நல்லா யோசித்து செலவு பண்ணணும். ஏன்னா ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதை யோசிக்காமல் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கே பலவீனமாக ஆகிடும். அதனால் நீங்கள் இதுக்கப்புறம் செலவு பண்ணக்கூடிய ஒவ்வொரு காசுக்கும் நீங்கள் பல டைம் யோசித்து அதை செலவு பண்ணுங்கள். அதுதான் உங்களோட குடும்பத்துக்கும் நல்லது அப்படின்னும் உங்களோட ராசியும் சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் குடும்ப அந்தரங்க விஷயங்களை நீங்கள் வெளியே சொல்லி ஆறுதல் தேட முயற்சிக்க வேணாம். அது மட்டும் இல்லாமல் சிறு வார்த்தைகளையும் நீங்கள் வந்து பெரிதுபடுத்த வேண்டாம். ஒரு சண்டை உங்கள் வீட்டுக்குள்ளே நடக்குது அப்படின்னா அதை முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் முடிக்க பாருங்கள். அதை வளர்க்குறதுக்கு நீங்கள் இடம் கொடுக்காமல் இருக்கிறது ரொம்பவே நல்ல விஷயமா பார்க்கப்படுது. புத்தாண்டில் சனி பகவான் 10ஆம் வீட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு நிறைய சவால்களில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. அப்படியே இருந்தாலும் உத்தியோகத்தில் அடிக்கடி இடமாற்றங்கள், அது மட்டும் இல்லாமல் வீண் பழிகள் வந்து சேரும். அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப நல்ல விஷயமா பார்க்கப்படுது. முக்கியமாக நெருக்கமானவங்க கிட்ட கூட குடும்ப அந்தரங்க விஷயத்தை நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்க வேண்டாம். வீரியத்தை விட காரியம்தான் பெருசு அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. சிலருக்கு புது வேலை கிடைக்கும். வெளிவட்டாரத்தில் புது பதிவுகளும் அது மட்டும் இல்லாமல் சிறப்பு பொறுப்புகளும் தேர்ந்தெடுக்கப்பட்டு உங்களுக்கு கொடுக்கப்படும். சேமிக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் உங்களோட மைண்டில் இருந்துச்சுனாலே போதும். உங்களோட வாழ்க்கை இதுக்கப்புறம் நல்லா இருக்கும். கேது பகவானோட சஞ்சாரத்தின்படி உங்களோட பிள்ளைகள் உங்களை வந்து ரொம்பவே கொள்வாங்க. அது மட்டும் இல்லாமல் சிரமம் உங்களுக்கு கொஞ்சம் இருக்கும். அதை நீங்கள் வந்து பார்த்து சரி பண்ணிக்கோங்க. ஒரு சில நேரத்தில் உங்ககிட்ட கோவப்படுவாங்க. அவங்கள நீங்கள் அனுசரித்து போகிறது உங்களோட குடும்பத்துக்கு நல்லது. இன்னொரு முக்கியமான விஷயம் அது என்ன அப்படின்னா உங்களோட குடும்பத்தார்கிட்ட உங்களோட எண்ணத்தை நீங்கள் சொல்லுங்கள். அதை சொல்லி அவங்க அதை பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்கன்னா அதை அவங்க மேலே திணிக்காமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் நீங்கள் கலந்து ஆராய்ஞ்சு ஒரு எண்ணத்தை நீங்கள் வந்து செயல்படுத்துங்க. ஏப்ரலுக்கு அப்புறம் பிள்ளைகள் ஆறுதலாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆதாயமும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. முக்கியமாக உறவுகளோட சுயரூபத்தை நீங்கள் வந்து தெரிஞ்சுப்பீங்க. எதிர்காலம் பற்றி நீங்கள் வந்து சிந்திப்பீங்க. முக்கிய முடிவுகளை எடுக்க ஆயத்தமாவீங்க. எக்காரத்தை கொண்டும் எதிர்மறை எண்ணங்களுக்கு மனசில் நீங்கள் இடம் கொடுக்காமல் இருக்கிறது ரொம்பவே நல்ல விஷயமா பார்க்கப்படுது. கர்ப்பிணி பெண்கள் அதிக எடையுள்ள சுமையை தூக்க வேண்டாம்.
கர்ப்ப சிதைவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் உங்களோட அசைவில் நீங்கள் கொஞ்சம் நிறைய கவனத்தை கொடுக்கறது ரொம்பவே நல்ல விஷயமா பார்க்கப்படுது. ஏப்ரல் வரையில் ராகு லாப வீட்டில் நிற்பதனால ஒரு சில ஷேர் மூலம் உங்களுக்கு வந்து பணம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்பப்போ கடந்த கால இனிய அனுபவங்களை நினச்சி நீங்கள் மகிழ்ச்சி கொள்வீங்க. வெளிவட்டாரத்தில் உங்களுக்கு செல்வாக்கு உயரும். அரசால அனுகூலம் உங்களுக்கு இருக்கும். ஏப்ரலுக்கு அப்புறம் ராகு 10ஆம் வீட்டில் அமர்றதுனால உங்களுக்கு பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கான தைரியம் உங்களுக்கு அதிகமாக வரும். பணியில் பொறுப்புகளை நீங்கள் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்ல விஷயமா பார்க்கப்படுது. உங்கள் மேலே வைக்கப்படக்கூடிய வீண் விமர்சனங்களை நீங்கள் வந்து தவிர்த்துருங்க. அது உங்களோட குடும்பத்துக்கும் உங்களோட நன்மைக்கும் ரொம்பவே நல்ல விஷயமா பார்க்கப்படுது. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரையிலும் சிலருக்கு மஞ்சள் காமாலை, தலை சுற்றல், காய்ச்சல், அலர்ஜி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. தண்ணி காய்ச்சி குடிக்கிறது ரொம்பவே நல்ல விஷயமா பார்க்கப்படுது. மே மாதத்துக்கு அப்புறம் குருவோட சஞ்சாரப்படி பண வரவு நிம்மதி தரும். செலவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக உண்டு. அந்த செலவே இருந்தாலும் அது வந்து சுப செலவாக இருக்கிறதுக்கு அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பல வருஷமாக பிள்ளைகள் இல்லை அப்படின்னு நினச்சி ஏங்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த டைம் வந்து பிள்ளைகள் பிறக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. வியாபாரிங்களுக்கு பெரிய அளவில் முதலீடுகள் செய்கிறதுக்கு அவதிப்படாமல் அளவாக முதலீடு செஞ்சு நீங்கள் பெறுவீங்க. கொஞ்சம் இந்த சந்தை நிலவரங்களை கரெக்டாக அறிஞ்சு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து செலவு செய்கிறது ரொம்ப நல்ல விஷயமா பார்க்கப்படுது. உங்களுக்கு புதிய பிரமுகர்கள் அறிமுகமாவாங்க. உங்களுக்கு தனிப்பட்ட கடை இருந்துச்சுன்னா அந்த கடையை விரிவுபடுத்தி அதில் நீங்கள் வந்து அழகுபடுத்துவீங்க. பழைய சரக்குகளை விற்று தீர்ப்பீங்க. வாடிக்கையாளர்களை முடிஞ்ச வரைக்கும் அன்பாக நடத்திக்கொள்ள நீங்கள் வந்து பழகிக்கோங்க. மருந்து, என்டர்பிரைசஸ், துணி வகைகளால் உங்களுக்கு ஆதாயம் அடைவீங்க. கூடுதல் தொழிலில் பங்குதாரர்கள் கருத்து வேறுபாடால் பிரிவாங்க. அதை நீங்கள் கவனமாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட வேலை வாய்ப்பு, அது மட்டும் இல்லாமல் உங்களோட தொழில் வந்து பெருகும். செய்யும் வேலையில் அங்கீகாரம் கிடைக்கும். புதிய பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாம் வந்து சேரும். தனியார் அப்புறம் அரசு துறையில் பணியாளர்கள் எல்லாமே பெரிய பதவியில் அமர்வீங்க. அது மட்டும் இல்லாமல் பணிகளை திறம்பட செஞ்சு முடிப்பீங்க. எல்லாராலையும் வியக்கப்படுவீங்க. வேலை இல்லாதவங்களுக்கு ஒரு சிலருக்கு புதிய வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சக ஊழியர்கள் நேசக்கரம் நீட்டுவாங்க. கணினித்துறையில் வேலை செய்கிறவங்க எல்லாத்துக்குமே வெளிநாட்டு தொடர்பான நிறுவனங்களில் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சுறுசுடன் செயல்பட்டு நீங்கள் வந்து அந்த வாய்ப்பை கைப்பற்றி கொள்வது ரொம்ப நல்ல விஷயமா பார்க்கப்படுது. உங்களோட வேலையில் நீங்கள் முழுமைத்துவத்தை நீங்கள் கொடுக்கணும். அப்போ தான் உங்களோட வாழ்க்கையிலையும் உங்களோட வேலையிலும் நீங்கள் சிறந்து விளங்குவீங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. முக்கியமாக இந்த தொழில் செய்கிறவங்க எல்லாருமே அவங்களோட வேலையில் உங்களோட முழுமைத்துவத்தை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட தொழிலை வந்து அடிச்சுக்கிறதுக்கான ஆள் யாருமே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். அதில் உங்களோட லாபம் வந்து பெரிதும் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களோட தொழில் சம்மந்தப்பட்ட நாட்களாகவே இருக்குது. நீங்கள் வந்து அதில் வந்து முக்கியமான முடிவுகளை நீங்கள் தயங்காமல் எடுத்து சரியான பாதையில் நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களோட தொழில் வளர்ச்சி வந்து எங்கேயோ சில கவலைகள் இருந்துச்சு, அதாவது தொழிலில் ஏமாற்றம், இந்த மாதிரி குடும்பத்தில் வந்து கவலைகள் இருந்துச்சு அப்படின்னா ஒரு சில பரிகாரங்கள் இருக்குது. அதை பரிகாரங்களை நீங்கள் கரெக்டாக செஞ்சீங்க அப்படின்னா உங்களோட கவலைகள் தீரும். அது என்ன அப்படின்னா சிறுமிகளுக்கு சிவப்பு இனிப்புகளை வாங்கி ஊட்டி விடுங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஆசீர்வாதத்தை பெறுங்க. அதுதான் உங்களோட பரிகாரமாக பார்க்கப்படுது. என்னதான் பரிகாரம் வாழ்க்கையில் முயற்சி அப்படின்னு இருந்தாலுமே உங்களோட தினசரி வாழ்க்கையில் நீங்கள் இறை வழிபாடை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு மன அமைதியையும் நீங்கள் செய்கிற வேலையில் ஒரு நிம்மதியும் கிடைக்கும். அதாவது டெய்லியும் காலைல எந்திரிச்சு இறை வழிபாடு பண்ணுறது அப்படின்றது அந்த நாள் ஃபுல்லாக உங்களை வந்து புத்துணர்ச்சியாகவும் சுறுசுறுப்பாகவும் வச்சுக்கும். மன அமைதியாக ஒரு 10 நிமிஷம் தியானத்தில் இருந்தீங்க அப்படின்னா உங்களோட மைண்டில் இருக்கிற ப்ரெஷர், டிப்ரெஷன்லாம் குறைஞ்சி உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் சரியான முடிவுகளை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தினமும் மாலை அப்படி இல்லைன்னா வாரத்தில் ஒரு நாளாச்சும் உங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. அதுவும் இன்னும் ரொம்ப நல்ல விஷயமா பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் உங்களோட பிரச்சனைக்கான தீர்வுக்காக மற்றவங்களை நீங்கள் எதிர்பார்க்குறத தவிர்த்துக்கோங்க. உங்களோட பிரச்சனைக்கான தீர்வை நீங்களே வந்து கண்டுபிடிங்க. நீங்கள் ஆறுதல் அடைய மற்றவங்களை எதிர்பார்க்க வேண்டாம். தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் உங்களோட பதிவு பண்ணிட்டு போயிருங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த உத்தரவு பெட்டியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட பதிவை கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணிட்டு போயிடுங்க. அப்புறம் யாரெல்லாம் அந்த கோயிலுக்கு போய் வழிபட்டு வந்தீங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்ல சொல்லிடுங்க. இன்னொரு அற்புதமான ஆன்மீக தகவலோட உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.